ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். என்னென்னா, நாங்கள் மேரேஜ் முடிஞ்சிட்டு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். அதுதான் ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் டேயே ஆடி வந்துருச்சு. அதனால ஆடி விருந்து, அப்புறமா ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இது திங்ஸ்லாம் ரிச்சுவல்லாம் நடந்துச்சு. அப்புறமா நாங்கள் இங்கேருந்து பெங்களூருக்கு ரிட்டன் போனோம். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். எங்களோட குலதெய்வம் வந்துட்டு இது வந்து பக்கத்தில் வில்லேஜில் இருக்கிறது. மதுரை அழகர் டெம்பிள், அழகர் கோயில் தான் எங்களோட குலதெய்வம். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் ஆன அப்புறமா. ஸோ புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு எங்களோட லன்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லன்ச் வந்துட்டு நார்மல் வெஜ் ஐட்டம் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டோட குலதெய்வம் கோயிலுக்கு போன அப்புறமா தான் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்குது. அதனால் நாங்கள் வெஜ் மட்டும்தான் சாப்பிட்டோம். என்னோடய மாமனார் மாமியார் அவங்க 2 பேரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மறுநாள் சண்டே இருக்கனால நான் சண்டே நான்வெஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு வந்து இன்றைக்கி தலை ஆடினா மேரேஜ் முடிஞ்ச அப்புறமா ஃபஸ்ட்டு வர ஆடி மாதம் வந்து எங்களுக்கு தலை ஆடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறமா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அமௌண்ட் வச்சு எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறமா அதை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அந்த டே போச்சு. அப்புறமா அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு சண்டே நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து நான்வெஜ் பண்ணலான்னு சொல்லி தான் பிளானு. அதனால் மட்டன், சிக்கன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு தேவையான ஆனியன், கார்லிக் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தான் பண்ணாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் பண்ண மாட்டோம், எங்கள் வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பாவும் சாப்பிட மாட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் டேயே நாங்கள் பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் அவங்க ஊருக்கு போகிறது வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான். ஸோ நாங்கள் இங்கேருந்து ஒரு 6:30 7 அந்த மாதிரி கிளம்பினோம். குட் மார்னிங். இப்போ வந்து ட்ரெயின் மதுரை ஸ்டேஷன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருமங்கலம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பரங்குன்றம் வந்துட்டு